ஸோ ஹாய் கைஸ். ஸோ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பொலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டியும் நிறைய இருக்குது. டிவிக்கு இருக்குது, டிஎம்கே இருக்குது, அதே மாதிரி என்டிகே இருக்குது, இது ஏஐடிஎம்கே இருக்குது, இதே மாதிரி பிஜேபி இருக்குது, இதே மாதிரி ஒருபாடு பார்ட்டி பொலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிக்கெல்லாம் முக்கியமான ஆள் நம்ம பார்க்குறது லீடர்கள் தான். பார்ட்டியோட லீடர்களை தான் நம்ம முக்கியமான ஆள்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டியோட முக்கியமான ஆள் லீடர்கள் இல்லை, ഏറ്റവും பேசிக்காக அவங்களுக்கு வேண்டி ஒர்க் பண்ணுற ஆளுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழில் என்ன சொல்லுவாங்க, அடிப்படை உறுப்பினர் என்ன சொல்லுவாங்க, இந்த பேசிக்காக இருக்கிற மெம்பர்ஸ், ഏറ്റവും பேசிக்காக இருக்கிற மெம்பர்ஸ் தான் இதில் பார்ட்டியோட பேக் போன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால தான் இந்த பார்ட்டி கொஞ்சம் கூட எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த பார்ட்டிக்கு ஒரு 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 பரிதி வரை முன்னோட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க தான் இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுற ஆகட்டும், உங்களுக்கு வேண்டி நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வேண்டி இந்த முத்ரா வாக்கியங்கள் எல்லாம் விழிச்சிட்டு உங்களுக்கு வேண்டி இந்த போலீஸ்கிட்ட, இந்த லீடருக்கு வேண்டி போலீஸ்கிட்ட அடி வாங்குறது, வேற இந்த ஓப்பனன்ட் பார்ட்டிக்கிட்ட அடி வாங்குறது, அது மாதிரி போஸ்டர் ஒட்டுறது, அது மாதிரி ராத்திரி பகல் இல்லாமல் கடுமையாக வேலை செய்கிறது, இதெல்லாம் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களால தான் பார்ட்டி கொஞ்சம் கூட எஸ்டாப்ளிஷ் ஆகி கொஞ்சம் கூட பப்ளிசிட்டி ஆகி, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த லீடர்னா ஏட்டும் டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் எடுத்து தெரியாது. ஸோ ஒரு ஏரியாவில் என்ன நடக்குது, ஓரோ சிட்டியில் என்ன நடக்குதுன்னா அங்கே உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன மெம்பர்ஸுக்கு தான் தெரியும். ஸோ ஓரோ ஏரியாவில் ஓரோ மெம்பர்லேயும் செக்ரட்டரி இருப்பாங்களா ஓரோ பார்ட்டிக்கு. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஓரோ ஏரியாலையும் ஓரோ மெம்பர்ஸுங்க ஏரியாவில் இருப்பாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க தான் இதை பார்ட்டி மெம்பருக்கு தெரியப்படுத்தணுமா. ஸோ அவங்க தான் இதுக்கு வேண்டி கடுமையாக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி மெம்பர் இப்போ நம்ம டிவிக்கு விஜய் தான் பார்த்துருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் வந்திருக்காரு, மதுரையில் வருவார். இப்போ இது மாதிரி வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ஏரியாவில் விசிட் பண்ணும்போது அங்கே உள்ள சின்ன சின்ன அடிப்படை இந்த மெம்பர்ஸ் தான் இவங்களுக்கு வழிகாட்டி இருக்கணும். இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குது சார், இந்த இடத்துல இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இங்கே நல்லா இருக்குது, இந்த பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துறதே இந்த சின்ன சின்ன மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க தான் அந்த பேக் போன்னு சொல்லுவேன். இப்போ சில பார்ட்டிகள்லாம் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், வேறு பார்ட்டிகளில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுப்ரீம் பவரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு செஷனில் அவங்க பார்ட்டிலேருந்து இறங்குறாங்களா அவங்க மகனை ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த மகனும் இருந்து வேலை பார்ப்பான். அந்த மகனுக்கு அப்புறம் அவனோட மகன் வருவான், அவனோட மகனுக்கு அப்புறம் அவனோட மகன் வருவான். இப்போ இதுன்னா டெமோக்ரஸி இல்லை, இதுன்னா ராஜபரணம். இந்த கிங் ரூல்னு சொல்லுவார். கிங் ரூல் இருக்குல்ல, இந்த பழைய காலத்து கிங் ரூல் எல்லாம் இருந்துச்சுல்ல, அப்பாவுக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் மகனாக வந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மகளாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய சுப்ரீம் பவரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இறங்குறீங்க பார்ட்டியை விட்டு, அப்போ உங்கள் மகனை நீங்கள் சேஃபாக ஏற்றி விடுவீங்க, அவனோட மகனை ஏற்றி விடுவான், அவனோட மகனை ஏற்றி விடுவான். இப்படி போயிட்டு இருந்தால் அப்போ உங்களே நம்பி இங்கே 4 ஆள்கிட்ட அடி வாங்கி, இந்த போலீஸ்கிட்ட அடி வாங்கி, உங்களுக்கு வேண்டி பகலாக இந்த போஸ்டர் ஒட்டி, உங்களோட எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு வேண்டி போஸ்டர் ஒட்டி உங்களை வரவேற்கிற அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அவங்கள கன்சிடர் பண்ணணும்ல. ஸோ ஏதோ ஒரு பார்ட்டி ஆகட்டும், எதர் என்ன பார்ட்டி ஆகட்டும், நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஒரு பொசிஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஒரு பொசிஷன் நீங்கள் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குன்னா, நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது உங்களோட ரிலேட்டிவோ உங்களோட சொந்த பந்தங்களோ இல்லை, உங்களோட பார்ட்டியில் ഏറ്റവും பேசிக்காக இருக்கிறவங்களை தான் நீங்கள் இது கன்சிடர் பண்ணணும். அதை விட்டுட்டு சொந்த பந்தவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் பார்ட்டி, அவங்க தான் உங்களுக்கு வேண்டி உழைச்சிருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு வேண்டிய நிறைய அடி வாங்கியிருக்காங்க. ஸோ கன்சிடர் தம். இந்த பார்ட்டியில் உங்களை உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் சீட்டுங்க அறையிலெல்லாம் கொடுக்கலன்னா அவங்க ஒபியஸ்லி அடுத்த பார்ட்டிக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. உங்களோட பார்ட்டியில் இருக்கிறவங்களாம் ரீடைன் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது எல்லா பார்ட்டிக்கும் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் உங்களோட ரிலேட்டிவை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க தான் உங்களோட பேக் போன். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுட்டு இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள்.